நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான கதை ஒன்று சொல்ல போகிறேன். ம். இது கதைன்னு கூட சொல்லக்கூடாது. ஓகே. நிஜமா நடந்த சம்பவம் தான். ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் பேர் திருக்கோட்டூர் நம்பி. ஒரு வைஷ்ணவ ஞானி அவர். அவர்கிட்ட ராமானுஜர் உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா. ராமானுஜாச்சாரியார் பெரிய ஃபிலாசபர் அவர். அவர் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு உங்களோட ஞானத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் வைஷ்ணவ ஞானி. அவர் வந்து எல்லாத்தையும் சொல்ல சொல்ல, இவர் வந்து இந்த கற்பூரம் மாதிரி அப்படியே புடிச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, "நீ வந்து உனக்கு எல்லா ஞானத்தையும் குடுத்துருக்கேன். இத வந்து நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இது உன்னோடயே இருக்கணும். நீ பெரிய ஞானி ஆவணும். அதனால நீ யார்கிட்டயும் இத சொன்னீன்னா, நீ வந்து அடி நரகத்துக்கு தான் போவ. இது உண்மை." அப்படின்னாரு. இவரு தலைய குனிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. குனிஞ்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, அவர் பாட்டுக்கு கிடுகிடுன்னு போய் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது அ ஸ் கீழ் கீழ் ஜாதிகளுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இத வந்து இந்த அந்த அவங்களோட மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கொடுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் கடவுளோட மக்கள். நம்ம எல்லாரும் கடவுளோட மக்கள். நீங்கள்லாம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு அவங்கள எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இதுனாரு. சிஷ்யர்களுக்கு ஒரே கோவம். உடனே அவர புடிச்சு இழுத்துட்டு வந்து அ நம்பிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. "அ நான் தான் சொன்னேனே உனக்கு, இந்த ஞானத்த நீ யார்ட்டயும் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேனே, நீ எப்படி குடுத்த?" அப்படின்னாரு. அப்ப சொன்னாரு, ராமானுஜர் என்ன சொன்னாரு, "அ இது வந்து நானு நெறைய பேருக்கு நல்லத குடுக்குறேன். ம். இந்த நல்லத குடுக்கறதுனால, நான் ஒரு ஆளு அடிநரகத்துக்கு போனா எனக்கு பரவாயில்ல." பரவாயில்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பெரிய புரட்சியே கொண்டாந்தாரு. நெறைய பேரு அந்த வைஷ்ணவ உண்மைகள தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரு வழிகாட்டினாரு. என்ன ஆமா. அழகான இது. ஆமா. ஏதாவது நமக்கு உள்ளார மனசுல வந்து நல்லதுன்னு எது பட்டாலும் அத செய்யணும். மேலேருந்து ஒரு அதிகாரத்த வந்து பயந்துகிட்டு, அத செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய அனுபவம். நம்ம எம்டிஎல்லோட கொலாபரேஷன் போனப்ப, கிளியரா 2 ப்ராடக்ட் தான் பண்ணோம். ஒண்ணு வந்து இந்த பேரியர் 700 சீரிஸ், இன்னொன்னு 3000 சீரிஸ் ஐசோலேட்டர். அவங்க கிளியரா சொல்ட்டாங்க, இது 2 தான் இந்தியாவுக்கு, வேற ஒரு ப்ராடக்ட்டும் இந்தியாவுல பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி பார்த்தேன். இது மட்டும் இருந்தா மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து டர்ன் ஓவர் கிடைக்காது. வேற என்ன பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்துட்டு அப்ப இந்தியாவுல வந்து 2 ப்ராடக்ட். அதுல ஒரு ப்ராடக்ட் மெயினா நியூமேட்டிக் கன்வெர்ட்டர்னு பேரு. எலக்ட்ரோ நியூமேட்டிக் கன்வெர்ட்டர்னு பேரு அதுக்கு. அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல அந்த பிரஷர் வர மாதிரி பெரிய பெரிய வேல்வ்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணுறதுக்கு பிரஷர் வேணும். அது மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது ஒரு சின்ன யூனிட் அது. அந்த யூனிட் வந்து அவங்க வாட்சன் ஸ்மித்துன்னு அவங்க இங்கிலீஷ் கம்பெனி தான் அவங்க. அவங்க வந்து இங்கே இந்தியாவில் வந்து விற்க பார்த்துருக்காங்க. விற்கிறதுக்கு சரியாக விற்க முடியல. டர்ன் ஓவர் வரல அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ப்ராடக்ட்டுக்கும் அதே மார்க்கெட்டு தான் போகுது. நீங்களும் அதே மார்க்கெட் தான் கொடுக்குறீங்க. நான் உங்கள் ப்ராடக்டை இங்கே இதில் சென்னையில் பண்ணுறேன் அப்படின்னோடனே முதல்ல நான் எம்டிஎல் யூகேக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க சத்தம் போடுறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம் மாறி போகிற? இல்லை எனக்கு டர்ன் ஓவர் கிடைக்கணும்னா இது மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னேன். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். அப்போ ஏன்னா நம்ம பக்கம் இருந்தார். அவர் சொல்லிட்டார், சரி நீ பண்ணனா பண்ணு, ஆனால் எனக்கு டர்ன் ஓவர் நீ அடிபடக்கூடாது, டர்ன் ஓவர் நல்லா வரணும் அப்படின்ட்டார். சரி நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு எழுதி போட்டு வாட்ஸ்அப் ஸ்பெக்ட்லேருந்து முதல்ல எல்லா பார்ட்டையும் வாங்கி பார்ட்ஸாக வாங்கி அதை அசம்பிள் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து, ஏன்னா இங்கே இருக்க பிள்ளைகள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் படித்த பிள்ளைகள், படிச்சவங்க. அவங்களெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ எல்லாம் சொல்லிக் கொடுத்து கடைசியில் அந்த ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தா அவங்க வந்து இந்தியாவில் என்றைக்குமே நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் போக ஆரம்பிச்சது. உடனே என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ வந்து யூகேக்கு போர்டு மீட்டிங்லாம் வரும்போது நீ கட்டாயம் வந்து யார்க்குக்கு வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சரி அப்போ 2 பேரும் தானே போனோம். நீ அந்த டைம் நீ இங்கிலாந்துக்கு வந்திருந்த, அப்போ நம்ம 2 பேரும் போனோம். யார்க்குக்கு போயிட்டு அவங்க வந்து ஒரு நாள் ஃபேக்ட்ரி விசிட்டு கூப்பிட்டாங்க.
அப்போ ஃபேக்ட்ரி விசிட் கூப்பிட்ட உடனே ஒரு தமாஷான விஷயம். ஆமாம், நாம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க சொல்ல வண்டி அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. அங்கேருந்து அப்போ உட்காந்துருக்கும்போது வெயிட் பண்ணியிருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து பெரிய பைலட்டாட்டம் பைலட் ஆட்டம் யூனிஃபார்ம் போட்டு வந்து சல்யூட் எடுத்து, சார் த வெஹிக்கிள் இஸ் ரெடி, வண்டி ரெடியாக இருக்குது அப்படின்னாரு. வாட்சன்ஸ் பேங்க். ஆமாம், என்னடா அது யார் இப்போ போய் வெளியே போய் பார்த்தா ஒரு கேடிலாக் நிற்கிது. நாங்கள் நம்ம 2 பேரும் பின்னாடி உட்காந்து எங்கே இருக்குன்னு தெரியல, அவ்வளோ பெரிய வண்டி அது. அதை கூப்பிட்டு போய் நல்லா ஃபேக்ட்ரியெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்புறமேல நல்ல ஒரு லஞ்சு கூப்பிட்டு போயிட்டு நம்மளை வந்து கடைசியில் இதில் என்னென்னா இந்த டேர்ன் ஓவர் வந்து என்றைக்கு நம்ம வந்து எம்டில் யூகே வந்து வேணாம்னு சொல்லி நம்ம செஞ்சோமோ இதே மாதிரி ஐசிசி சீரீஸ் இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் பல வருஷக்கணக்காக அழகாக ஓடிச்சு. அதான் ஒரு நமக்குள்ளார வந்து இது கட்டாயம் நன்மை உத்வேகம் இருக்குப்பா, உத்வேகம் வர. அது வந்துச்சுனாலே அது யார் சொன்னாலும் எதுக்காமல் நம்ம போனோம். இப்போ ராமானுஜர் வந்து ஆன்மீகத்தில் வந்து இந்த 3வது ஃபிலாசபி அவர் செஞ்சது. அத்வைத்தாவிலேருந்து துவைத்தா, வசிஷ்ட துவைத்தான்னு ஒன்று கடைசியில் அந்த தான் அவர் வந்து பரப்புனார். கடவுளில் தான் நம்மளும் ஒன்று. கடவுளை அத்வைத்தாவில் வந்து எதுவுமே எல்லாமே ஒன்றுன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் வந்து தனியாக தான் இருக்கணும். அதான் துவைத்தா 2 பிரித்தாங்க. ஓகே, இதெல்லாம் சரி, மக்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி நிறையா சொல்லிட்டோம். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடு எதுவும் இருக்கா? இன்னைக்கு இந்த சப்பாத்தி நைட்டு பண்ணது நிறைய மிந்து போச்சு. ஆமா, நேற்று சரியாக சாப்பிட நம்ம முடியல. சரியாக சாப்பிடலை. அதனால அதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் ஒரு சின்ன இன்ச் பண்ணோன்னா நல்லா பொல பொலன்னு இருக்கும். அது சின்ன சின்ன துண்டாக இருக்கும். அதில் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பட்டாணி, இது கேரட்டு எல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தாளிதம் பண்ணி தானே. ஆமாம், சப்பாத்தி உப்புமான்னு சொல்கிறது இல்லையா? சப்பாத்தி உப்புமான்னு சொல்லலாம். அது இப்போ வந்து பச்சை பட்டாணி நிறைய வந்துருக்கு. அந்த சீசனில் அதை வந்து அது அப்படியே பச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா எப்படி வேக போடணுன்னா, ஒரு குண்டானில் தண்ணி வச்சு பட்டாணியையும் போட்டு உரிச்ச பட்டாணியை போட்டுட்டு அதோட கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டோன்னா அந்த கலரே மாறாது. இந்த ஆப்ப சோடா நம்ம வந்து ரொம்ப ஹோட்டல்லாம் இது போடுறோம், சோடா போடுறோம். சோடா வந்து அவ்வளோ மோசமான ஐட்டம் இல்லை. நம்ம நெட்டில் போய் பார்த்தோன்னா அந்த சோடாவால் எவ்வளவு பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்ட். ஓகே, ஓகே. இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கக்கூடும். அதே சமயம் மனசளவில் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடும், தனிமையில் வாடக்கூடும். இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம், வாழ்த்துவோம். அவங்களுக்கு சக்தியும் பலனும் வரணும்னு நம்ம எல்லாரும் கூடி வேண்டுவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, ரைட்.